ஐசுவரியவான்களாக வாழுகிறவர்களுக்கு ஐயோ என்ற ஒரு சம்பவம் லூக்கா நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஐசுவரியவானும் தரித்திரனும் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே 2 பேருமே மரித்து விட்டார்கள். இந்த தரித்திரன் ஐசுவரியாவுடைய மேசிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றி வந்தவன். இந்த காலகட்டத்திலே 2 பேருமே மரித்திருக்கிறார்கள். அது ஐசுவரியவான் நரகத்திலே வேதனை அனுபவிக்கிறான். தரித்திரன் ஆபிரகாம் என்பவருடைய மடியிலே கிடக்கிறான். இப்பொழுது ஐசுவரியவான் அந்த தரித்திரனை பார்த்து கேட்கிறதுக்காக ஆபிரகாமிடம் அனுமதி எடுக்கிறான். ஐயா, அவருடைய விரலை தண்ணீரை தோய்த்து என்னுடைய நாவிலே வைக்க சொல்லும் என்று சொல்லி. ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு பதில், தம்பி, இங்கே இருந்து நாங்கள் அங்கேயும் வரையலாது, அங்கிருந்து யாரும் இங்கேயும் வரையலாது, நீ பூமியிலே சந்தோஷமா வாழ்ந்தாய், ஒன்றுமே செய்ய முடியாது என்றது போல சொல்ல அவன் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், நானாவது போக எனக்கு சந்தர்ப்பம் நீங்கள் தரமாட்டீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. ஆகவே இந்த தரித்திர